மருத்துவர் ஐயா அவர்களின் சாதனைகளை பற்றி தொகுத்து வழங்கியிருக்கின்ற நம்முடைய ஆய்வு மாணவரின் இந்த கருத்துக்களை முதலில் வாசிக்க உங்கள் முன்னால் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் மிகச் சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார். பல தரவுகளின் வாயிலாக இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அவருக்கு நன்றி. 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அரசியலிலோ அரசு நிர்வாகத்திலோ எந்த பதவியையும் அனுபவிக்க மாட்டேன், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ எனது கால்கள் படாது என்று அறிவித்து அதில் உறுதியாக இருப்பவர். 6 மத்திய அமைச்சர்கள், 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 50க்கும் அதிகமான சட்டப்பேரவை உறுப்பினர்களை உருவாக்கினாலும் மகாத்மா காந்தி, ஜெயபிரகாஷ் நாராயண் ஆகியோரை போன்று எந்த பதவியும் அனுபவிக்காத அரசியல் துறவி, சமூக நீதி போராளி. தமிழ்நாட்டு அளவில் 3 இடஒதுக்கீடுகள், தேசிய அளவில் 2 இடஒதுக்கீடுகள் என மொத்தம் 5 இடஒதுக்கீடுகளை போராடி பெற்று தந்தவர். மதுவிலக்கு நாயகர். மதுவை ஒழித்து மக்களை காக்க வேண்டும், தமிழ்நாட்டில் சொட்டு மது கூட இருக்கக்கூடாது என்பதற்காக கடந்த 40 ஆண்டுகளாக போராடி வருபவர். அரசியல் அழுத்தம் மூலமாக 1000 மதுக்கடைகள், சட்ட போராட்டம் மூலம் 3321 மதுக்கடைகளை மூட வைத்தவர். புகை என்றால் இவருக்கு பகை. புகையிலைக்கு எதிராக பல்வேறு இயக்கங்களை நடத்தியவர். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கி பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை, புகையிலை பொருட்களின் உரைகள் மீது எச்சரிக்கை படம் வாசகம், திரைப்படங்களில் மது அருந்தும் புகைக்கும் காட்சிகளின் போது எச்சரிக்கை வாசகம் வெளியிட செய்தது உள்ளிட்ட பல சாதனைகளை படைத்தவர். தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பல்வேறு இயக்கங்களை நடத்தியவர். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கி நடத்தி வருபவர். தமிழ் வளர்ச்சி, தமிழ் கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை வளர்ப்பதற்காக பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையை நிறுவி நடத்தி வருபவர். தமிழிசையே ஆதி இசை என்பதால் பொங்கு தமிழ் பன்னிசை மணிமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தமிழிசையை வளர்த்தவர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மட்டுமின்றி தில்லி, மும்பை உள்ளிட்ட இந்தியாவின் நகரங்களிலும், சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் தமிழ் பன்னிசை திருவிழாக்களை நடத்திய பெருமை இவருக்கு உண்டு. சுற்றுச்சூழலை பாதுகாக்க பசுமை தாயகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர். இந்த அமைப்பின் மூலம் 50 லட்சத்துக்கும் கூடுதலான மரங்கள் நடப்பதற்கு காரணமாக இருப்பவர். அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சமச்சீர் கல்வி முறையை உருவாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வெற்றி பெற்றவர். சமச்சீர் கல்வி முறை என்ற தத்துவத்தையே இவர்தான் உருவாக்கினார். நுழைவுத் தேர்வுகள் மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை தடுக்கும் நுழையா தேர்வுகளாக இருப்பதை கண்டித்து தொடர் சட்ட போராட்டங்களையும் அரசியல் போராட்டங்களையும் நடத்தியவர். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். தமிழ்நாட்டு மாணவர்களை அச்சுறுத்தி வந்த 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய வைத்தவர். 13,000 குடும்பங்களின் குலதெய்வம். சென்னைக்கு அருகில் 2 துணை நகரங்களை அமைப்பதற்காக 30,000 ஏக்கருக்கும் கூடுதலான நிலங்களை கையகப்படுத்தி 13,000 குடும்பங்களை ஆதரவற்றவர்களாக்கும் முயற்சியை முறியடித்தவர். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் என்ற பெயரில் பன்னாட்டு நிறுவனங்களுக்காக நிலங்கள் தாரை வார்க்கப்படவிருந்த நிலையில் அதற்கு எதிராக போராடி வேளாண் விளைநிலங்களை பாதுகாத்தவர். காவிரி பாசன மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட காரணமாக இருந்தவர். ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், பெட்ரோலிய முதலீட்டு மண்டல திட்டங்கள் ஆகியவற்றிலிருந்து விவசாயிகளை காத்தவர். தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களை சூறையாடிய லாட்டரி சீட்டுகள் தடை செய்யப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். இப்போதும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். தமிழ்நாட்டில் இலங்கை பிரச்சனை குறித்து பேசவே முடியாது, பேசினால் சிறை உறுதி என்ற அச்சுறுத்தல் நிலவிய காலத்தில் 1992ஆம் ஆண்டில் ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவாக சென்னையில் தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி காட்டியவர். விடுதலை புலிகளை பற்றி பேசினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற தமிழக அரசு எச்சரித்து வந்த நிலையில் பரமத்தி வேலூரில் நடைபெற்ற பாமக பொதுக்கூட்டத்தில் விடுதலை புலிகளை ஆதரித்து 7 ஆண்டு சிறை அல்ல 70 ஆண்டு சிறை என்றாலும் விடுதலை புலிகளை ஆதரித்து நான் சிறை செல்வேன், எனக்கு பின்னர் என் மகன் சிறை செல்வார் என்று முழக்கமிட்டவர். ஈழத்தமிழர் நலனிலும் விடுதலை புலிகளுக்கான கருத்தியல் ஆதரவிலும் உறுதியாக இருப்பவர். தமிழக மீனவர்களை சிங்கள படைகள் சுட்டுக் கொள்வதாக
என்பதற்கு அடிப்படை காரணமான கச்சத்தீவை மீட்கும் நோக்குடன் ராமேஸ்வரத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினருடன் படகிலேறி படையெடுத்து சென்றவர். காவிரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை தொடர்ந்து 1991 ஆண்டு கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது அவர்களை காப்பதற்காக கர்நாடகத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பல்லாயிரம் தொண்டர்களுடன் தமிழர் மானம் காப்பு பேரணியை நடத்தி கர்நாடக அரசை விரள வைத்தவர். தமிழ்நாட்டில் இவர் பார்க்காத சிறைகளே இல்லை என்றும் கூறும் அளவுக்கு மக்களுக்காக போராட்டம் நடத்தி அதற்காக பாளையங்கோட்டை சிறை தவிர மீதமுள்ள 8 மத்திய சிறைகளிலும் வாசம் அனுபவித்தவர். தமிழ்நாட்டில் இவர் கால் பதிக்காத கிராமங்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடுவதற்காக 70,000க்கும் கூடுதலான கிராமங்களுக்கு சென்று வந்தவர். தமிழ்நாட்டு மக்கள் இனம், மொழி, கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் போராடியவர். தமிழ்நாட்டில் இவர் போராடாத பிரச்சனைகளே இல்லை என்பதுதான் உண்மை. தமிழ் உள்ளிட்ட 8வது அட்டவணையில் மொத்தம் 18 மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 1998 ஆண்டு தில்லியில் மாபெரும் கோரிக்கை மாநாடு நடத்திய இவர் அதற்கான அழைப்புதலை 18 மொழிகளிலும் ஒரே தாளில் அச்சிட்டு வழங்கினார். அந்த அழைப்புதலை பார்த்த அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் வியந்து போனார். தஞ்சாவூர் மாவட்டம் குடிதாங்கி கிராமத்தில் தாழ்த்தப்பட்டவர் ஒருவரின் உடலை தாங்கள் வாழும் பகுதிகளின் வழியாக எடுத்துச் செல்ல மக்கள் மறுத்தபோது அது தவறு என்று வலியுறுத்திய அவர் அம்மக்களை பகைத்துக் கொண்டு அவர்களின் கல்வீச்சுகளுக்கு நடுவே அந்த தாழ்த்தப்பட்டவரின் உடலை தமது தோள்களிலே சுமந்து சென்றவர்.